பிரச்சனைகள் மானாமதுரையில திருப்புவனத்துல தீர்வு இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது போல நிலம் நீர் காற்று மூன்றிலும் கூட நம்முடைய வேலையை செய்யணும், அடிப்படை வேலையை செய்யணும். 5 ஆண்டு காலம் கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மிக கடுமையாக பணி செய்தால் மட்டும்தான் இந்த வேலை நடக்கும். அருமை சொந்தங்களே, முத்தநேந்தல் பகுதியில் சுமார் 43 கிராமங்கள் பயன்பெறும் வகையில ஏற்கனவே இருந்த ரயில் நிலையத்தை புதிதாக திறப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்பதை நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்களுக்கு உறுதிமொழியாக அவர் கொடுத்திருக்கிறார். அது எங்களுடைய கடமை. நான் உங்கள்கிட்ட அன்பா கேட்டுக்கிறேங்க ஐயா, நீங்க அண்ணனை ஜெயிக்க வைத்து மே 4ஆம் தேதி இங்க தாமரையை மலர வைத்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ரயில்வே மந்திரியை வெற்றி விழாவிற்கு நான் இங்கே கூட்டிக் கொண்டு வருகிறேன். மக்கள் நீங்க சொல்லுங்க ஐயா, இந்த திட்டத்தை செயல்படுத்தணும், இந்த மத்திய மந்திரியை கூட்டிட்டு வாங்க, திருப்புவனத்தை காட்டுங்க, மானாமதுரையை காட்டுங்க, அண்ணாமலை உங்கள் அன்பு தம்பி உங்கள் மேல் மைக்கிட்டு சொல்லிட்டு போறேன், வெற்றி விழாவுக்கு நீங்கள் சொல்ற மந்திரியை டெல்லியிலிருந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு வருகிறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய கேரண்டி. காரணம், நம்முடைய அரசை பொறுத்தவரை இப்படித்தான் நம்ம செயல்பாடுகள் இருக்கும். இந்தியா முழுவதும் இப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கு. கடந்த 5 ஆண்டு காலமாக உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் முடக்கி 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 தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் கிடைக்காமல் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செஞ்சிருக்கிறார். ஐயா, உங்களுக்கு எல்லாம் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய உறுதி. ஆனா இங்க ஒரு PMC பள்ளிக்கூடத்தை திறக்க முடியும். இந்தியா முழுவதும் அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துகின்றோம். இன்னைக்கு பல பள்ளிகள்ல மேற்கூரை இல்லாம இருக்கு, பல பள்ளிகள்ல சகோதரிகளுக்கு பெண்களுக்கு டாய்லெட் இல்லாத நிலைமை இருக்கு. அதற்காக மத்திய அரசு 1500 கோடி ரூபாய் PMC பள்ளிக்கூடத்திற்கு கொடுக்கின்றோம் என்று சொல்லியும் கூட அந்த பணத்தை வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய ஒரு முட்டாள் அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு. அருமை சொந்தங்கள், அதனால்தான் நாம் எல்லாம் உறுதியாக இருக்கின்றோம். இன்னைக்கு ஆந்திர பிரதேசம் பாருங்க, சந்திரபாபு நாயுடு அவர்கள் எப்படி பாரத பிரதமர் என்று பேசி நிதியை கொண்டு வந்து ஆந்திராவை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றார். பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் அதே வேலையை செய்கின்றார். தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு என்ன நிதி எவ்வளவு வேண்டும், மக்களை உயர்த்துவதற்கு என்ன பயன்படும் அனைத்தையும் கூட கொடுப்பது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்லணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி மானாமதுரையை பொறுத்தவரை கிராம பகுதி சகோதரிகள்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போறேன். திமுக காரங்களுடைய பொய் பிரச்சாரம், மோடி ஐயா வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவார். எப்பங்க சொன்னீங்க? 2014 மோடி ஓட்டு போடாதீங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு. ஐயா, 12 வருஷம் ஆட்சிக்கம்மா, நிறுத்தணுமா? 12 வருஷம் ஆட்சி நிறுத்தணுமா? 2019 தேர்தலில் பொய், 2021 தேர்தலில் பொய், 2024 லோக்சபா தேர்தலில் பொய், 2026 அதே பொய்யை தூக்கிட்டு வர்றாங்க. அருமை சகோதரிகளே, கடந்த 5 ஆண்டுகள் மட்டுமே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக தமிழகத்திற்கு மட்டுமே 46,000 கோடி மத்திய அரசு பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. 46,000 கோடி. இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய பணம் நம்முடைய தமிழ்நாடு. வேறு எந்த மாநிலத்திற்கும் 46,000 கோடி கொடுக்கல. நம்மை விட அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பீகார், பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கே 32,000 கோடியை நம்ம கொடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது மோடி ஐயா எப்படி 100 நாள் வேலைவாய்ப்பு நிறுத்துவாருங்க? அதனால திமுக காரங்க யாராவது வந்து மோடி ஐயா 100 நாள் வேலைவாய்ப்பு நிறுத்துவார்னா பிஞ்ச சிறப்பில் அடித்து நீங்க திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி நம்ம 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எப்படி நிறுத்துவாங்க? இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றோம். அம்மா, உங்களுக்கு சந்தோஷமான செய்தி, மத்திய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்திருக்கின்றோம். அதனால் தாய்மார்களே, நீங்க நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருக்க வேண்டும். இந்த பொய்யுக்கெல்லாம் தயவு செஞ்சு உங்க காதை கொடுத்துறாதீங்கம்மா. ஏன்னா நாம் உண்மையை மட்டும் பேசுகின்றோம், உங்களை உயர்த்த வேண்டும் என்று பேசுகின்றோம், எல்லா மத்திய அரசுடைய திட்டங்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று பேசுகின்றோம். அதனால் அருமை சொந்தங்களே, பொய் பிரச்சாரத்தை மட்டுமே வச்சிருக்கிறான். இன்னைக்கு முதலமைச்சர் இன்னொரு பொய்யை சொல்றார். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அமைதியா இருக்குது, தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குது, இந்த பிஜேபி காரங்க வேலை இல்லாம பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அருமை சொந்தங்களே, ரொம்ப தூரம் போல விளாத்தி குளத்துக்கு போற, விளாத்தி குளத்துக்கு அங்க ஒரு சகோதரி 12வது பரீட்சை எழுதுறாங்க. வீட்டுல டாய்லெட் இல்ல, சாயந்தரம் 6:30 மணிக்கு பக்கத்தோட்டத்துக்கு போறாங்க. அந்த பாப்பாவை காணான்னு 8:30 மணிக்கு காவல் நிலையத்துக்கு போறாங்க. வழக்கு பதிவு செய்ய முடியல. அடுத்த நாள் காலையில விளாத்தி குளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. வழக்கு பதிவு செய்ய முடியல. 2வது நாள் மத்தியானம் 1:30 மணிக்கு அவருடைய சடலம் கிடைக்குது. அதன் பிறகு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அதன் பிறகு குற்றவாளியை பிடிக்க முடியாம 12வது படிக்கக்கூடிய ஒரு சகோதரி நம்ம எல்லாம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் 1 வாரம் கழிச்சு பிடிக்கிறோம். அந்த குற்றவாளி யார் என்றால் 2022 ஒரு மூதாட்டி
வயசான அம்மாவின் மீது பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் 2022 கேஸ். உச்ச நீதிமன்றத்தில் பெயில் வாங்குறான். பெயில் வாங்கிட்டு வெளியே வர்றான். ஒரு குற்றவாளியை மானிட்டர் பண்ண முடியல. சரித்திர ரவுடி பதிவேட்ல மானிட்டர் பண்ண முடியல. ரவுடி பெரேட் நடத்த முடியல. அதே குற்றவாளி 2022 மூதாட்டியின் மீது கை வைத்த குற்றவாளி 2026 ஒரு 12வது படிக்கக்கூடிய சகோதரியை கொலை செய்திருக்கின்றார். பாலியல் வன்கொடுமை செய்து. இதான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறதுங்களா? இதான் அமைதி பூங்காவா? அதனால முதலமைச்சர் அவர்கள் நீங்க கார்ல ஜெயிக்கணும் போறீங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது, முன்னாடி பின்னாடி எல்லாம் தொத்திக்கிட்டு வர்றாங்க, உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்குது, அதை வைத்து பேசாதீர்கள். சாமானிய மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தாய்மார்கள் ரோட்டில் நடந்து போனாங்கன்னா பாதுகாப்பு இருக்கா? அதனால் அருமை சட்டங்களே இந்த சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு சட்டம் ஒழுங்கை எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்காக நீங்கள் ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் விவசாய பெருமக்கள் மானாமதுரையில் ஐயா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியிலிருந்து வெளியே வரும் பொழுது 21 லட்சம் விவசாயிகளுக்கு தான் 6000 ரூபாய் கிடைக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகள்ல 24 லட்சம் விவசாயிகளை பிரதமருடைய 6000 ரூபாய் திட்டத்திலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. கூட்டுப்பட்டா ஆதார் கார்டு சரியில்லை, உங்க இனிஷியல் தப்பு, ஆதார் கார்டு இருக்கிற பேர் வேற, பட்டால் இருக்கிற பேர் வேற, கிராமத்துல எங்க போய் நீங்க சரி பண்ணுவீங்க? நான் அருமை சொந்தங்களே, நம்முடைய முதல் கடமை நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு மறுபடியும் நீக்கப்பட்ட 24 லட்சம் விவசாயிகளை திரும்ப சேர்த்து 45 லட்சம் விவசாயிகளுக்கு மத்திய அரசுடைய பிஎம் கிசான் சம்மான் நிதி 6000 ரூபாயை கொண்டு வர வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அருமை சொந்தங்களே, கடைசியாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். மகளிருடைய உரிமை தொகை 1000 2000 நாம் உயர்த்துகின்றோம். கண்டிப்பா நம்முடைய மகளிருக்கு, தாய்மார்களுக்கு அது ஒரு பெரிய பயனாக இருக்கும். ஆண்டுக்கு 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டர் உங்க வீட்டு வாசல்ல வந்து கொடுத்துட்டு போயிடுறேங்க. 5 லட்சம் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25000 ரூபாய் மானியம் உங்க வங்கி கணக்குல கொடுத்துடுறோம். வெயில் காலம் எல்லாம் வேர்த்து ஊத்தி நின்று இருக்கிறீங்க, வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு போயிடும். திமுக காரன் பார்த்தா என்னடா தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி என்ன ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டாரு, நாம ஏதாவது ஒன்று சொல்லுவோம். நாங்க டோக்கன் கொடுப்போம். யோ, நீ டோக்கன் கொடுக்குற லட்சணம் எங்களுக்கு தெரியாது. உன் டோக்கனை வாங்கி வெயில்ல போயிட்டு இருந்து இந்த கடைக்கு போ அந்த கடைக்கு போ அலைய விட்டு என்ன கொடுக்க போறாங்க? அதனால அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இந்த காலத்துல 100 நாள் வேலை திட்டம் பட்டின தட்டினா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. இந்த டோக்கன்லாம் நம்பாதீங்க. நம்முடைய திட்டங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய திட்டம். முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் கஞ்சாவை தவிர்ப்பதற்கான ஆன்டி கஞ்சா டாஸ்க் போர்ஸ் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே உருவாக்கப்படும். அதே போல சொத்து வரி, எல்லா வரி, பால் விலையிலிருந்து எல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் முதல் கையெழுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு சகோதரிக்கு 10,000 ரூபாய் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு கொடுத்தோம். ஐயா, போன வாரம் டிஜிபி மாற்றம், நேற்று சீஃப் செக்ரட்டரி மாற்றம், 23 ஏப்ரல் முதலமைச்சரை மாத்திருங்க. முதலமைச்சரை எல்லாம் சரியா ஐயா. நாம டிஜிபி மாத்தல, டிஜிபியே போடல. 8 மாத காலமாக தமிழகத்திற்கு டிஜிபியே இல்லைங்க. 8 மாத காலமாக தமிழகத்திற்கு பொறுப்பு டிஜிபி போட்டு, பொறுப்பு டிஜிபி லீவ்ல போன டிசம்பர்ல நம்ம எங்கேயாவது அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. டிஜிபியே இல்ல, லீவ்ல போன பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு செய்திருப்பது டிஜிபியே போட்டிருக்கிறார். முதலமைச்சர் மேடையில் என்ன சொல்றாங்க? என்ன தைரிய எலெக்ஷன் கமிஷனுக்கு டிஜிபியை மாத்துவீங்க? அண்ணே, நீங்க டிஜிபியை போட்டா நாங்க மாத்த போறோம். டிஜிபியை போடவில்லை, தேர்தல் ஆணையம் மாட்டி இருக்கிறார். அதனால எப்படி டிஜிபி மாத்துறாங்க? எப்படி நம்முடைய தலைமைச் செயலரை மாத்துற மாதிரி மக்கள் சக்தியின் முதலமைச்சரை மாற்றிவிட்டீங்கன்னா புண்ணியமா போகும் ஐயா. 23 ஏப்ரல் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி சின்னம் தாமரை சின்னத்துல அருமை சகோதரர், என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய சகோதரரை போலவர். இவருடைய குடும்பம் எல்லாம் அவருடைய சொந்த ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். குடும்பம் எல்லாம் கல்வியிலே உயர்ந்த ஒரு குடும்பம் தெரியும். எனக்குள்ள அந்த கரிசல் காட்டு பூமிங்க ஐயா. புழுதி காட்டுல படிச்சு எல்லாம் மேல வர்றீங்க. சாதாரண ஊர் கிடையாதுங்க ஐயா. ஒரு தலைமுறையும் தண்ணி குறைவா இருக்கு, விவசாயம் செய்ய முடியாது, அவ்வளவு இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த புழுதி காட்டுல ஒருவராக மேலே வந்திருக்கின்றீர்கள். அது போன்ற ஒரு புழுதி காட்டிலிருந்து மேலே வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பொன் பாலகணபதி அவர்களுக்கு நீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில தாமரை சின்னத்துல நீங்கள் வெற்றி வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
தாமரை ரட்டளைக்கு பதிலாக தாமரை நிற்கிறது. வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு அருமை சொந்தங்களே, நம்முடைய கூட்டணியினுடைய முக்கிய தலைவர்கள் இருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா அற்புதமான தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள். மாவட்டத்தினுடைய செயலாளர், சிவகங்கையிலே சட்டமன்ற உறுப்பினர் என்று போட்டியிடக்கூடிய அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்களுக்கு, மானாமதுரையினுடைய தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் சிவதேவ் குமார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகராஜன், குணசேகரன் அவர்கள், முன்னாள் சேர்மன் மாரிமுத்து அவர்கள், மாவட்ட கழக துணை செயலாளர் முத்தமங்கலம் கருப்பையன் அவர்கள், ராஜேஷ் அவர்கள், நகர செயலாளர் நாகரத்னம் அவர்கள், ஒன்றிய செயலாளர் பூவேந்திரன் அவர்கள், ஒன்றிய செயலாளர் சேனை ரவி அவர்கள், பாகியலட்சுமி அழகம்மை அம்மா அவர்கள், ஒன்றிய சேர்மன் செல்வம் அவர்கள், SP-K கணேசன் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அண்ணனுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய அருமை அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அருமை சொந்தங்களே, மாவட்ட தலைவர் அவைத்தலைவர் அண்ணன் திரு சொக்குநாதன் அவர்கள், நகர செயலாளர் செல்வம் அவர்கள், ஒன்றிய செயலாளர் பொன்மணி மூர்த்தி வெற்றிவேல் தங்கபாண்டி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் வாழுகின்ற பாலகணபதி அவர்கள், பாமக சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய KK பாலசுப்ரமணியம் அவர்கள், அயோத்தி அவர்கள், சார்பாக மாவட்ட செயலாளர் பாலமுருகன் அவர்கள், ராமன் அவர்கள், பாலா அவர்கள், ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் அவர்கள், அதே போல அருமை சொந்தங்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ராஜேஷ் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் இடைக்காட்டூர் சுரேஷ் அவர்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர் அவர்கள். அல்ல அருமை சொந்தங்களே, இந்த முறை எதுவுமே யோசிக்காதீங்க. இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். ஐயா, இந்த தேர்தல் 2 கட்சிக்கு தான் தேர்தல் ஐயா. திமுக வேண்டாம், அதிமுக தலைமையிலான NDA வேண்டும். எதுவுமே குழப்பிக்காதீங்க ஐயா. பிங்கி பாக்கி போட்டு பாத்துறாதீங்க. 2 பட்டன் தான். ஒரு பட்டன் பிடிக்கீங்கன்னா ஒரு பட்டன் தான் உங்களுக்கு. அதனால நம்முடைய இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்தது 3வது பட்டன், 3வது பட்டன்ல நம்முடைய வெற்றி சின்னமான தாமரை இருக்கு. 3வது பட்டன்ல இருக்கும். அதனால 3வது பட்டன்ல வெற்றி பெற செய்யுங்க. நீங்க ஏதாவது புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஐயா, படத்துக்கு போனா படத்தை பார்க்கலாம், கை தட்டலாம், வெளியே வந்தாலும் அதோட வச்சுக்கலாம் ஐயா, போதுங்க. அதுக்கு மேல பண்ணா பஞ்சாயத்து ஆயிரும். நான் யாரை பற்றியும் தவறாக சொல்லல. ஆட்சி செய்வதற்கு ஒரு அனுபவம் இருக்கணும். ஆட்சி என்பது கோட்டையில் உட்கார்ந்து இருந்தால் மானாமதுரை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க ஆட்சி பண்ணணும். ஏழை மக்களுக்கு சரியாக இருக்கும். அதனால அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருமை தொண்டர்களுக்கு கடைசியாக நன்றி சொல்வதற்காக காத்திருக்கின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு மானாமதுரையில தாமரையில் இருக்குது. நாம விட்டு கொடுத்து எல்லா நம்முடைய கூட்டணி கட்சிகளையும் அனுசரணையோடு நம்மோடு எடுத்து செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு இருக்கு. இங்கே தாமரை பூக்க வேண்டும். அந்த தாமரையின் மீது நம்முடைய அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் அமர்ந்து வரணும். தாமரை தானாக பூங்காது. ரட்டளை பூக்கும் பொழுது சைக்கிளோடு, குக்கரோடு சேர்ந்துதான் தாமரை பூக்கும் என்பதை நினைவில் கொண்டு நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையாக அடுத்த 10 நாட்கள் நீங்கள் பிரச்சாரம் செய்து எல்லா தாய்மார்களையும் சந்தித்து தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி அவருடைய வாக்கையெல்லாம் நீங்கள் தாமரைக்கு சேர்த்து மானாமதுரையில உண்மையான மாற்றத்தை கொடுப்பதற்கு ஒரு அற்புதமான மனிதர்